வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சமையல் அறையில மிகவும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஒரு உணவு தான் பச்சை பயிறு. ஆனா இந்த சிறிய பச்சை நிற விதைகள்ல மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய சக்திகளை பற்றி பலருக்கும் தெரியாது. பச்சை பயிர் சாப்பிட்டா உடம்பு குளிரும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வார்கள். ஆனா அது மட்டும் கிடையாதுங்க. இதய ஆரோக்கியம் முதல் உடல் எடை குறைப்பு வர பலவிதமான நன்மைகளை கொண்டது. இன்னைக்கு இந்த வீடியோல பச்சை பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, அதை தினமும் சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் சரியாகும், அது யாரெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் அதிகமா எடுக்கக்கூடாது என்பதை விரிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். பச்சை பயிறு என்பது புரதம், நார்ச்சத்து, விட்டமின் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு அற்புதமான உணவாகும். 100 கிராம் பச்சை பயிர்ல பொதுவா புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், போலேட், விட்டமின் பி போன்ற பல சத்துக்கள் உள்ளடங்கியிருக்குது. இதனால தான் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு அழைக்கிறோம். இதனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. உடல் எடை குறைக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக பச்சை பயிரை நீங்க உணவுல சேர்த்துக்கிறணும். நீங்க எடுக்கக்கூடிய டயட்ல பச்சை பயிறு இருக்கணும். அதாவது பாசி பயிர்னு சொல்லுவோம், கிரீன் கிராம் சொல்லுவோம், மூங் தால்னு சொல்லுவோம்ல, அந்த பயிர் தான். இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் மற்றும் ஃபைபர் நீண்ட நேர பசியை கட்டுப்படுத்தும். இதனால அடிக்கடி சாப்பிடும் பழக்கம் குறையும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே அதிகமாக சாப்பிட்றோம். ஜங்க் ஃபுட்டுகள் அதிகமாக சாப்பிட்றோம். அந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட தான் உடலில் கொழுப்புகள் போய் சேர்ந்து நம்மளுக்கு உடல் பருமனை அதிகப்படுத்துறது. ஆனால் இந்த பச்சை பயிறு நம்மளுடைய கொழுப்புகளை கரைச்சி வெளியில் தள்ளுற வேலையை செய்யுது. ஸோ மெட்டபாலிசம் நம்மளுக்கு கூடிரும். ஸோ இந்த பச்சை பயிர் சாப்பிட நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட நச்சுக்கள், கொழுப்புகள் எல்லாமே ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வந்துடும். ஈஸியாக நம்மளுக்கு உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். இரண்டாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல ஒரு உணவா பச்சை பயிறு கருதப்படுது. பச்சை பயிறு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு. இதனால ரத்த சர்க்கரை அளவு திடீரென உயராது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் இது ஒரு நல்ல வரப்பிரசாதமா எடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிடக்கூடிய சாதம் இருக்குல்ல, அது அரிசி சாதம், அதை நீங்க கம்மி பண்ணிட்டு பச்சை பயிரை நீங்க வேக வச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது. அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மைன்னு, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு பச்சை பயிறு பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை கொடுக்கறதுக்கு இந்த பச்சை பயிறு பயன்படுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மாரடைப்பு அபாயம் வருது. ஸோ நீங்கள் பச்சை பயிரை எடுக்க அந்த மாரடைப்பு அபாயம் உங்களுக்கு வராது. அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பச்சை பயிறு பயன்படுது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் பச்சை பயிறு எடுத்துக்கிறது மிகவும் சிறந்தது. இதுல பொட்டாசியம் அதிகமா இருப்பதால ரத்த நாளங்களை தளர்ச்சி பெறதுக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இந்த பயிர் உதவியா இருக்குது. அடுத்து ஐந்தாவது நன்மை, மலச்சிக்கலை போக்குறதுக்கு இந்த பயிர் பயன்படுது. இதுல அதிக அளவுல நார்ச்சத்து இருப்பதனால குடலோட இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. இதனால மலச்சிக்கல் குறையுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஒரு பொதுவான பிரச்சனையா இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த பயிரை வேக வைத்து சாப்பிடும் பொழுது மலச்சிக்கல் முற்றிலுமாக சரியாயிரும். அடுத்து நன்மை, ஆறாவது நன்மை என்னன்னா, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது பயன்படுது. குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு ஒரு சிறந்த உணவுனா அது இந்த பச்சை பயிர் தான். நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் செரிமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கும் இந்த பச்சை பயிர் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஏழாவது நன்மை என்னன்னா, உடலுக்கு குளிர்ச்சியை தர்றதுக்கு பச்சை பயிர் பயன்படுது. முக்கியமா கோடை காலம் வந்தாவே பச்சை பயிர் கஞ்சி இல்லைன்னா பச்சை பயிர் சுண்டல் சாப்பிடுவது நம்மளுடைய
வழக்கமாவே இருக்குது. ஸோ நெறைய பேருக்கு தெரியும் பச்சை பயிர்னாவே குளிர்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு உணவிடம். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமத்துல பச்சை பயிர்ல வந்து பாயாசம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்ல. ஏன்னா, அது வந்து உடல் சூட்ட தணிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேருக்கு உடல் சூட்னால பலவிதமான பிரச்சனைகள், வாயில கொப்பளம், வயிற்றுல அல்சர் இந்த மாதிரியான நெறைய சில பேருக்கு ஸ்ட்ரோக் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிலவருக்கு வந்து அந்த பாடி ஹீட்னால ஸ்ட்ரோக்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம வந்து கோடை காலத்துல நம்ம உடல குளிர்ச்சியா வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு பச்சை பயிர நீங்க ஏதாவது ஒரு வடிவில எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 8வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. பலவிதமான நோய்களுக்கு காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல குறைவா இருக்கும்போது தான். நம்மள வந்து வெளியில இருந்து பாக்டீரியா, வைரஸ் தாக்குதுன்னா, அதுக்கு நம்ம உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்திய நம்ம நல்லா வலுவா வச்சுக்கிட்டோம்னா, எந்த ஒரு வைரஸா இருந்தாலும், பாக்டீரியா இருந்தாலும் நம்மள தாக்கவே முடியாது. ஸோ நம்மளுடைய இந்த பச்சை பயிர்ல என்ன இருக்குதுன்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட்களும், விட்டமின்ஸ்களும் நெறைய இருக்குது. இத நீங்க சாப்பிட சாப்பிட உங்க உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். இதனால வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ்கள நீங்க எதிர்த்து ஈஸியா போராடலாம். ஸோ உங்களுக்கு அடிக்கடி இருமல், காய்ச்சல், சளி இதெல்லாம் வரவே செய்யாது. 9ஆ பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, ரத்த சோகை சொல்லக்கூடிய அனிமியாவ தடுக்கிறதுக்கு, சரி பண்றதுக்கு இந்த பாசி பயிர் வந்து பயன்படுது. இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, அது பாசி பருப்பு தாங்க. ஸோ நெறைய பேருக்கு தெரியாது. இரும்பு சத்து அப்பன்னா எல்லாருக்கும் வந்து பேரிச்சம்பழம் மட்டும் தான் ஞாபகத்துல வரும். ஆனா பேரிச்சம்பழத்த விட பல மடங்கு இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு வந்து இந்த பாசி பருப்பு தான். ஸோ உங்க உடல்ல வந்து ஹீமோகுளோபின் அளவ அதிகரிக்கணும் அப்பன்னா, நீங்க பாசிப்பயிர சாப்பிட்டாவே போதும். ரத்த சோகை அந்த அபாயம் எல்லாமே குறைஞ்சிரும். முக்கியமா பெண்களுக்கு இந்த ஒரு உணவு ரொம்பவும் சிறப்பான ஒரு உணவு. ஏன்னா கர்ப்ப காலத்துல ஹீமோகுளோபின் லெவல் வந்து குறையும். ஸோ அத ஈடுகட்டுறதுக்கு இந்த ஒரு உணவு பயன்படும். அதே மாதிரி வந்து வயதான பெண்களுக்கு, அவங்களுக்கும் இல்ல பீரியட்ஸ் டைம்ல நெறைய பேருக்கு வந்து பிளட் அதிகமாவே போகும். அவங்களுக்கெல்லாம் ரத்த சோகை வர்றதுக்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கு. அவங்கலாம் அது சரி பண்றதுக்கு இந்த பாசி பயிர அடிக்கடி அவங்க உணவுல எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ பெண்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான உணவுனா அது பாசி பயிறு தான். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, எலும்புகள பலப்படுத்துறதுக்கு இந்த பாசி பயிறு பயன்படுது. பாசி பயிர்ல வந்து கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இருக்குது. இது 3மே எலும்புகள வலுப்படுத்தக்கூடிய சத்துக்கள். ஸோ இது 3மே இதுல அதிகமாவே இருக்குது. உங்களுடைய எலும்புகள அடர்த்தி அதிகமாக்குறதுக்கும், எலும்புகள இரும்பு போல வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு உணவு வந்து பயன்படுது. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, தசைகள வலுப்படுத்துறதுக்கு இந்த உணவு பயன்படுது. இதுல வந்து அதிக அளவுல புரதம் இருக்கிறதுனால உங்களுடைய தசை வளர்ச்சிக்கு இது உதவுது. உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. முக்கியமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றவங்க, 6 பேக், 8 பேக் ட்ரை பண்றவங்க, விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருக்குமே என்ன புரோட்டீன்ஸ் நிறைய தேவை. ஸோ அது இந்த பாசிப்பருப்புல நிறையாவே இருக்கு. தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அடுத்து 12வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பச்சை பயிர் வந்து ரொம்பவுமே ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா இதுல போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்கு. இந்த போலேட் கருவுல வளரக்கூடிய குழந்தைக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. நார்மலாவே கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போலேட் அந்த மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாத்திரையா எடுக்கிறத விட நீங்க பயறு வகைகள்ல இந்த பயரை சாப்பிடும்போது இயற்கையாவே உங்க உடலுக்கு வந்து அது கிடைக்கும். ஸோ அதனால பச்சை பயிரை கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 13வது நன்மை என்ன, சருமத்தை அழகாக்குறதுக்கு இந்த பயிர் வந்து பயன்படுது. ஸோ இதுல வந்து அதிக அளவுல என்ன இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குது. இது முகங்கள்ல ஏற்படக்கூடிய முகச்சுருக்கங்களை குறைக்கிறதுக்கும், சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. நீங்க வெளியில போய் காஸ்ட்லியான எவ்வளவோ கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி அப்ளை பண்ணுவீங்க, என்னென்னமோ செய்வீங்க. ஆனா அந்த முகச்சுருக்கங்கள்ல வந்து சரியாகாது. முகம் வந்து பொலிவாவும் இருக்காது. ஆனா நீங்க பச்சை பயிரை நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது, இல்லைன்னா பச்சை பவுடர் இருக்குல்ல, பாசிப்பருப்போடைய பவுடரை நீங்க பவுடரா வச்சு ஃபேஷியல் பண்ணிட்டு வரலாம். ஸோ அது நான் அப்படி பண்ணாலும் நல்ல ஒரு பொலிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சாப்பிட்டாலும் சரி, இல்லை வெளிப்பூச்சா நீங்க பூசினாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சருமம் வந்து கிடைக்கிறதுக்கு இந்த பயிர் வந்து பயன்படுது. அடுத்து 14வது பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த பயிர் வந்து பயன்படுதுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்களா
இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, முடிங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்குது. ஏன்னா, இதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு. முடி உதிர்தல் பிரச்சனை, தலைமுடி வளர மாட்டேங்குது, வழுக்கையாயிருது. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்து இருக்குது. ஆனா, இது வந்து என்ன பண்ணுது, இந்த பயர்ல வந்து இரும்பு சத்தும், புரதமும் இருக்கிறதுனால உங்களுடைய முடி உதிர்தல தடுக்கிறதுக்கு பயன்படுது. முடி வேர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து குடுக்குது. ஸோ இதனால முடி வளரவும் செய்யும், உதிர்தலும் தடுக்கப்படும். ஸோ முடி வளர்ச்சிக்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள இந்த பாசிப்பயிர் வந்து குடுக்குது. அதனால நீங்க உணவுல எடுத்துக்கிறணும். அடுத்து நன்மை 15வது நன்மை என்னன்னா, நீண்ட ஆயுளுக்கு இந்த ஒரு பயர் வந்து பயன்படுதுங்க. பச்சை பயிர தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு இதயம் சார்ந்த நோய் வரக்கூடிய அபாயம் வந்து குறையும். உடல் உறுப்புகள் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். இது ஜாப்பனீஸ் மக்களுடைய ஒரு சீக்ரெட்டான பயர் தான் பச்சை பயிறு. இதனால எப்பொழுதுமே நீங்க நீண்ட காலம் ஆயுளோடு வாழ்றதுக்கு இந்த பச்சை பயிறு வந்து பயன்படுது. ஸோ நீண்ட ஆயுள அதிகரிக்கக்கூடிய ஒரு பயரா இந்த பயறு இருக்குது. ஸோ இந்த பயரை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பச்சை பயிரை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு அதிகமான விட்டமின் சி கிடைக்கும். சத்துக்கள் வந்து எளிமையாக உங்கள் உடலால் உறிஞ்சப்படும், செரிமானம் மேம்படும். நார்மலாக சாப்பிடக்கூடிய பச்சை பயிரோட முளைக்கட்டி வைக்கிறதுல சத்துக்கள் அதிகம். ஸோ ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும். எப்படி நான் சாப்பிடணும்னா, காலை உணவா நீங்க முளைக்கட்டிய பயரை வந்து அப்படியே சாப்பிடலாம். இல்ல ஈவினிங்ல நீங்க சுண்டல் மாதிரி ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு கஞ்சி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி. அடுத்து காலை உணவுல அதை வந்து பாசிப்பருப்பு தோசை ஊற வச்சு அதை நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு கொஞ்சோண்டு அரிசி மாவு கலந்து அடுத்து சாலடா எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சாலடா எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது, இல்லைனா ரொம்ப கவனமா இருக்கணும்னா, சிறுநீரக நோயாளிகள், கடுமையான வாய்வு தொல்லை இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட்லாம்னா, பொதுவாக 1/2 கப்பு முதல் 1 கப்பு வரைக்கும் சாப்பிட்லாம். அதிகமாக சாப்பிட வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி.